Hi guys, வணக்கம் and welcome back to Sunday சமையல் 2.0. சண்டே சமையல் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு செமையா ஹிட் ஆச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இப்போ 2.0 ஆரம்பிக்க போகிறோம். பல மாசங்கள் கழிச்சு ஆரம்பிக்கிறதுனால 2.0 இதில் வந்து புது புது செக்மெண்ட்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வரும்ன்றத என்ன வரும்னா 2 பக்கத்துல ஓ அதான் கிச்சனை புதுசா மாத்தலாம்னு பிளான் பண்ணோம். பட்ஜெட் அதனால நாங்க வந்து இந்த வாட்டி ரெசிபிஸ் புதுசா பண்ணலான்னு இருக்கோம். லாஸ்ட் டைம் நாங்க காட்டாத ரெசிபிஸே இல்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா 20-25 ரெசிபிஸ் எல்லாம் நாங்க ஒரு சண்டே சமையலையும் ஷேர் பண்ணிட்டோம். வெஜ்ஜா இருக்கட்டும், நான்வெஜ்ஜா அந்த இருக்கட்டும். 25 ரெசிபியா உங்களுக்கு தர முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஆனா இந்த வாட்டி நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல எந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நீங்க சொல்றீங்களோ அந்த ரெசிபியை உங்களுக்கு நாங்க அடுத்த சண்டே சமையல்ல கண்டிப்பா காட்டுவோம். அடுத்த சண்டே சமையல்ல அடுத்த வாரங்கள்ல காட்டுவோம் கண்டிப்பா. எப்படி இந்த வாரம் செஞ்சதே அடுத்த வாரம் செய்ய முடியாதுல்ல? கரெக்டுங்க, அதுதாங்க நானும் சொன்னேன். சண்டே சமையல் ரெடியா? ரெடியாவா? இப்பதான் ரெடியாவா? ரெடியாவா? இப்பதான் ஆரம்பிக்க போறோம். இப்பதான் காஃபியே குடிக்கிறாங்க. காஃபியை குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க். சோபி, நீ என்ன பண்ண போற? நான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி, ஆனா வித் ட்விஸ்ட். எங்க அம்மாவோட டச்சோட. அம்மா ஆல்ரெடி செஞ்சாங்க, செம்மையா இருந்தது. ராகேஷ் போன் பண்ணி வெறுப்பேத்தனா, ஒழுங்கா எனக்கு அதை செஞ்சு கொடுக்குறேன்னு. நான் சொல்ல நீயே செய் அப்படின்னாங்க. ஸோ நானும் கத்துப்பேன்ல, அப்படியே மக்களுக்கும் கத்து கொடுப்போம் வாங்க. ஸோ இப்போ மட்டன் பிரியாணிக்கு மசாலா அரைக்க போறோம். அரைங்க. அதுக்கு ஒரு சின்ன பீஸா இருக்கிறதுனால திண்டுக்கல்லு இஞ்சி எடுத்து வச்சியா, மறந்துட்டா பாத்தியா? ஆட்டுலயே கேட்டாங்க பாரு உன்ன கேள்வி. எல்லாம் போட்டுட்டேன்னு சொல்லி ஒரு அரை அரைச்சிருவா. அப்புறம் டேஸ்ட் எங்கேயோ மிஸ் ஆகுது சொல்லி உங்க அம்மாவே அடிப்பேன். எனக்கு எதையோ நீ மறைச்சிட்ட, நீ செய்யும் போது வந்த டேஸ்ட் வரல அப்படின்னு ஒரு ஆரம்பிப்பா. நீயே சொல்லு. சாம்பார் ரெசிபி அம்மா வீடியோவை பார்த்து தானே செஞ்சேன். அம்மா அது மாதிரி வந்துச்சா? இன்னைக்கு நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. காலையில இருந்து இதையே சொல்றீங்க. தேங்க்யூ. ஷையா ஃபீல் பண்றேன். என்னாச்சு, அழகா இருக்கா? எப்படி ஆண்டி கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. நான் கொடுத்த கம்பளோட நான் ட்ரெஸ்ஸுக்கு சொன்னா இவங்க கொடுத்த கம்மல். நானு தீபாவளி அன்னைக்கு செம்ம உடம்பு சரியில்லைல்ல, அந்த பாவாடை தாவணிக்கு ஏத்த மாதிரி கம்பல் மாத்தலான்னு ரொம்ப டயர்டா திருகாணியை கழட்டுனேன். கீழே விழுந்துச்சு என்னோட வைர கம்பலோட திருகாணி. கீழே விழுந்ததை ரொம்ப நேரமா தேடுறேன் கிடைக்கவே இல்லை. சரி, கீழே தானே விழுந்தது, இங்கதான் இருக்கோன்னு சொல்லி சாமி கும்பிட வந்துட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பி இங்க வந்துட்டோமா, திருப்பி போய் வீடு ஃபுல்லா பொறுமையா தடவி பார்க்கணும். திருகாணி கிடைக்கவே. தொலைஞ்சதா நீங்க 4 நாள் கழிச்சு தேடினா எப்படி கிடைக்கும்? அது என்ன கால் முளைச்சாடா போவோம், விழுந்த இடத்துல தானே இருக்கணும்னு நானும் கூட்டி பார்க்கறேன், கிடைக்கவே இல்லை. அதனால கம்பல் போடுறதே மறந்துட்டேன். கம்பல் போடாமலே எங்கேயும் வந்துட்டேன். அம்மா காதுல பார்த்துட்டு கம்பல் எங்க போட்டு தொலைன்னு இதை கொடுத்தாங்க. அழகா இருக்கா? வீட்டுல நானும் சொன்னப்ப கேட்கல, இப்ப அவங்க அம்மா சொன்னானே கேட்கறேன். எனக்குலாம் நல்லா போட்டுக்கணும். கம்பல், மூக்குத்தி, செயின், அது வலையில நொட்டு இன்னைக்கு 2.0 அப்படின்றதுனால ஜெகஜோதியா இருக்கீங்களா? சண்டே சமையல் 2.0ன்றதுனால ஆன்டி இன்னைக்கு நல்லா கிராண்டா இருக்காங்க. எங்க அம்மா போட்டிருக்கிறதுனால இது என்னோட ஃபேவரட். அப்படியே ஏன்னா அடிகை. நீங்க நைட் இங்க தானே தூங்குவோம். அரிசின் போடாங்க. என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னா அப்புறம் என்ன, வாங்கி பொண்டாட்டி கல்யாணத்துல போட நகைகளை போட காணோம். அதோட விலைய சொல்லுங்க. அத வேற அசிங்கமா போட்டுட்டு நான் போடுறது இல்ல. அதோட விலைய சொல்லுங்க. இதுவா 5 பவுன், 3.5 பவுன் தான். 3.5 பவுன். 3.5 பவுன். எங்க அம்மா போட்டிருந்தாங்க இதேதான். நீ போட்டிருக்கிறது அப்படியே எனக்கு செஞ்சு கொடுன்னு சொன்னேன். அப்புறம் எங்க அம்மா வீட்டுல செஞ்சு கொடுத்தது. ஆனா நம்ம கடையில கொடுத்தா அதே மாதிரி பண்ணி தருவாங்க. அப்புறம் இதை அப்படியே போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ கொடுத்து இதே மாதிரி வேணும்னா, இது எங்க அம்மாவும் அதே தான் பண்ணாங்க. எங்க அம்மாவோட காமிச்சு எங்க தாத்தா கிட்ட காசு கொடுத்து எனக்கு அம்மா வச்சிருக்க மாதிரியே பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி பண்ணது. இது இன்னொன்னு என்னன்னா, எங்க வீட்டுல மாடுங்க நிறைய இருந்தது. என் தம்பி பிறந்துட்டான், நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணோம். எங்க அம்மாவால தம்பியும் பார்த்துட்டு மாடும் பார்க்க முடியாத காரணத்தால மாடெல்லாம் விற்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, அந்த மாடை விற்ற காசு அப்படியே கையில இருந்த வேஸ்டா போயிடும்ல,
ஆசை வாங்கல எங்க அப்பாட்ட அப்படி அவங்க தாத்தாக்கு ஃபோன் பண்ணி அந்த மாடெல்லாம் எனக்கு வித்து கொடுங்க, வித்த காசா கொடுக்காதீங்க, அம்மா வச்சிருக்க மாதிரி அட்டிகை செஞ்சு கொடுங்கன்னு. எனக்கு இந்த சரடு, இந்த சரடு போட்டிருக்கல, இந்த சரடு அந்த மாட்டு காசுல வாங்கினது. இந்த நெக்லஸ் வந்து அப்படியே கத்திய குத்திக்காதுங்க. இந்த அட்டிகை மட்டும் கொஞ்சம் நகைங்கெல்லாம் அந்த கம்பல்லாம் உடஞ்சிருக்கும்ல அதெல்லாம் கொடுத்து எங்க அப்பாவை செய்ய சொன்னா எங்க அப்பா செஞ்சு கொடுத்தாரு. ஸோ எங்க அம்மா வச்சிருக்க எல்லா ஜுவல்லரிக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க. ஸ்டோரி வச்சிருக்கேன். அதனாலதான் நானும் ஒரு பொருள் வாங்கும்போது அது பின்னாடி ஒரு ஸ்டோரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். இந்த வைர கம்பல் அங்கிள் வந்து 25வது கல்யாண நாள் வாங்கி கொடுத்தாரு. இந்த கம்பலும் இந்த மூக்குத்தியும். நீ கத்தியால நீ மூஞ்சில சொருகிக்க போற. இந்த மூக்குத்தியும் இந்த கம்பலும் வைரம். அது 25 வருஷம் 20 சொல்லுவாங்கன்னா கொண்டாடுவோம். ஏதோ ஒண்ணு கொண்டாடுவீங்க சொல்லுங்க. ஆனிவர்சரி. அந்த 25th ஆனிவர்சரிக்கு gift கொடுத்தாரு. கொடுத்தாலும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சொல்லிட்டு இருப்பேன், வைரத்துல ஏதாவது ஒண்ணு போடணும்னு ஆசை, வைரத்துல என்ன ஒண்ணு போடணும். பாரு 25th வைரமா, அடுத்த வருஷம் நமக்கு 5th வருது. ஸோ நீ 5th எனக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்துரு. அதுக்கப்புறம் அமலா கல்யாணத்து அப்பதான் வைர நெக்லஸ். அது ரொம்ப பெருசும் கிடையாது, மெலிசா கொடுத்தாருல. அது கூட சண்டை போட போறேன்னு அமலாவுக்கு ஒண்ணு, ஃபங்க்ஷனுக்கு ஒண்ணு, சௌவி ஃபங்க்ஷனுக்கு ஒண்ணு, 2 வாங்கணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சம மெமரிஸா இருக்கும்ல. ஆமா. அப்புறமா இப்போ பெரிய ஆசையா இருக்கிறது வைரக்கல் வச்சு வளையல் வாங்கணும்னு ஒரு ஆசை. அது எப்ப நிறைவேறுமோ தெரியாது. சொல்லிட்டேல்ல, உன் பையன் பாத்துருவான், சர்ப்ரைஸா உன்னை கூட்டு போய் வைரத்துல அதே மாதிரி வைர கல் வச்சு இதுல ஒரு மோதிரம் போட்டுட்டேன்னா ஃபினிஷ். எனக்கும் வைர மோதிரம் சின்ன வயசுல இருந்து போடணும்னு ரொம்ப ஆசை. அதனாலதான் நான் சம்பாரிச்சதை சேர்த்து வச்சு கொலுசுக்கே அவ்வளவு ஆசைப்படுவோம் சின்ன வயசுல இருந்து. போடக்கூடாதுன்னு இப்ப போட்டுட்டேன். அப்புறம் என்னையே நிறைய பேர் கேக்குறாங்க, மெட்டி தங்கத்திலயா போட்டிருக்கீங்க, போடக்கூடாது சொல்லுவாங்களே. எனக்கு நிறைய விஷயங்கள்ல நம்பிக்கை கிடையாது, அதனால நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன். நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கணுன்றதுக்காக வாங்கி போட்டேன். போட்டுதான் அழகு காமிக்கணுன்றதுக்காக வாங்கல. சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு ஆசை இருந்தே இருக்கும்ல, அந்த ஆசையோட விளைவு தான் அது. எங்க பையன்கிட்ட சொல்லி எங்க ஹஸ்பண்ட் ஆனா போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. என் பையன் போட்டு விட்டான் வாங்கி. என்ன மாதிரி காப்பி அடிச்சு அதே டிசைன். காப்பி நான் அடிப்பா, கடைக்காரு ஒரே டிசைன் தான் செஞ்சு வச்சுக்க, இன்னொரு டிசைன் செஞ்சிருக்காரு, அது நல்லா இல்ல. இந்த ஒரு டிசைன் தான் நல்லா இருந்தது. சௌபி போட்டது அப்படின்னு. அவளது சின்னது இந்த பெருசு, அவ்வளவுதான் வித்தியாசம். அது வந்து நீ ஜிஆர்டி கிட்ட சண்டை போடணும். ஜிஆர்டி கிட்ட என்ன ரெசிபி இப்ப சொல்ல போறீங்க? இப்ப வந்து மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசி வச்சு அதுக்கு மசாலா ரெடி ஆகுது. மசாலாக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இப்ப போட்டுக்கோமா, பூண்டு, இஞ்சி 4 பச்சை மிளகா, கொஞ்சம் பூங்கால், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இந்த பட்டை, கல்பாசி, பேலீஃப். இதில் வந்து எங்கள் அம்மாவோட ட்விஸ்ட்டு. ஏன்னா இதை தனியாக போடுவாங்க ட்ரெடிஷ்னல் ரெசிபியில், எங்கள் அம்மா எல்லாத்தையும் ஒன்றா போடுறாங்க. அப்புறம் அது வேற எதையோ போட சொன்னீங்க. அவ்வளோதானா? அவ்வளோதானாங்க. இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபைனாக அரைஞ்சிருக்கேன். ரெண்டோட நிறுத்திட்டா 3 அடிப்பான்னு நினைச்சேன். அடிச்சதுலயே அவ கை வலிச்சு. 2.0 நீங்க எத்தனை பாயிண்ட் வச்சாலும் இது திருந்தாது. சண்டே சமையல் தான் வச்சிருக்க 2.0லயும். அப்புறம் என்னதான் இருந்துச்சோ அதெல்லாம் இருக்கணும். ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும். உங்ககிட்ட ஏதாவது சேஞ்ச் இருக்கா? நீ கடிக்கிறது பிடிக்கல பார்க்கணும் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்கல்ல, திருந்துறியா? சண்டே சமையல் 2.0ல ராகேஷுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமா, எங்க கூட இன்னொருத்தவங்க வந்து ஜாயின் ஆக போறாங்க அப்படின்னு நாங்களும் கற்பனை கதையை ஓட்டிட்டு இருக்கோம். இது ஒத்துக்காம சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல எங்களை வேற கேக்குறாங்க, இவனுக்கு எப்ப கல்யாணம்? அதுக்கு இவன் ஒத்துக்கணுமே. அவன் ஒத்துக்கிறதா இல்லப்பா, ஒவ்வொரு நேரம் வரணும். கட்டாய கல்யாணம் பண்ண போறாங்க. யாரும் அந்த பொண்ணை ஏன் கட்டி ஒரு எஸ்கேப் வரணும். தெடாக்கறி சாப்பிடுறீங்களா? தெடாக்கறி என்ன செய்ய போறீங்க? அவனை தந்தூரிக்கு 2 பீஸ் வாங்கிட்டு வரானா, ஒண்ணுதான் இருந்துச்சு, அவன் ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். இன்னொன்னு லெக் பீஸா கொடுத்துட்டாங்க, அந்த தைஸ் இல்ல. நான் என்ன செய்வது? இப்ப இந்த ஒரு பீஸ்ல தந்தூரி செய்ய போறேன். செய்யுங்க.
அதுவும் தவாலே. இப்போ அரைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அரைச்சதை அம்மா பிரியாணி பண்றாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அப்படியே தள்ளி விட்டேன், கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். தந்தூரி மசாலா போட்டுடலாமா? போட்டுருங்க. ஸோ தந்தூரி மசாலாக்கு இஞ்சி, எத்தனை இன்ச்சு? 1 இன்ச்சு இஞ்சி, நல்லா குண்டு குண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் 5 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் பெப்பர். ஏன்னா ஒரே ஒரு பீஸ் வச்சிருக்கிறதுனால இத்தனை கொஞ்சமா போடுறேன். 1/4 ஸ்பூன் கையில இருக்க ஸ்பூன்ல போடுறேன். காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், இவன் மேல கொஞ்சம் போடு. மஞ்சத்தூள், அப்புறம் சீரகத்தூள். இப்போதைக்கு இதை போட்டு அரைச்சு நல்லா சிக்கன்ல தடவி தயிர் இதோட சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் இதை திறக்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். பண்ணி யார் இது மூணுது? அம்மா. இல்ல டப்பாவோட மூடி மாறிடுச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர். ஓகே. இது மேல ஆடையெல்லாம் இருந்துச்சே, காணும். அந்த ஆடையெல்லாம் அம்மா ஆட்டையை போட்டாச்சு. போட்டிருக்காங்க. ஆட்டை எதுக்கு போட்டீங்க? வெண்ணெய் எடுக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. லெமன் ஜூஸ் ஒரு 1/2 புழிஞ்சிக்கிறேன். ராகேஷ், இன்னொரு வாட்டி கடிச்சனா பல்ல உடைச்சிருவேன் நிஜமாவே. நீங்க உனக்கு ஆயிடுச்சா உனக்கு? ராகேஷ்னா பல்ல உடைக்க கூடாதா? தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட். எப்ப பண்ணாலும் இப்படியே நடக்கும். எல்லா வாட்டியும் எனக்கு நடக்கும். இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட. கேமராமேன் மாட்டிக்கிட்டாரு. அவங்க பாரு, அக்கறை இல்லாம வா 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 எடு. வெந்திருச்சுமா கை. ரொம்ப ஸ்ட்ரிக்டான சமையல்காரங்களா இருப்பாங்களோ. மட்டன் சுக்கா ரெசிபி வேணா மறக்காம லட்டூஸ் கிச்சன் vlogsல பாத்துருங்க. இது வந்து கருவேப்பிலை போட்டேன். அந்த கருவேப்பிலை நல்லா அலசி வச்ச கருவேப்பிலை படம் நெச்சா குழந்தை கையில போட்டுருச்சு. தந்தூரி மசாலா போட்டுலாமா? போட்டுருங்க. அட டா 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 டா. சமையா இருக்கு தந்தூரி. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமா கரம் மசாலா, இது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் கசூரி மேத்தி, அதை நல்லா போட்டு கலந்து வச்சிடலாம். ஸோ இதை கலந்து வச்சிட்டோமா, இப்போ இதை வந்து ஸ்மோக் பண்ணலாம். நான் தவால தான் பண்ண போறதுனால சார்கோலை ஹீட் பண்ணி. நான் கீழே இங்க போடணுமா? சார்கோல் வச்சு ஸ்மோக். போங்கடா, உங்களை வச்சு இந்த ரெசிபி நான் எடுத்த மாதிரி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார்கோல் வச்சு நெய் ஊற்றி ஸ்மோக் பண்ணி மூடி வச்சு இதை மேரினேட் பண்ணால் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். தவால ஃப்ரை பண்ணாலும் கடையில் வாங்குற டேஸ்ட் இருக்கும். சார்கோல் இல்லையா? இல்லையா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். வந்துட்டான்டா ராக்கி. குறி வச்சா ஏற விடணும். கௌதம் அந்த டைலாக் எப்படி சொன்னான்னு சொல்லு படத்தை பார்த்துட்டு. குறி வச்சா பொற விழணும். எனக்கு ஒரே சிரிப்பு. என்னங்க விழணும்னா யோசிச்சுட்டு குறி வச்சா பொற தானே விழணும். தம்பி இப்ப சந்தோஷமா போடுங்க. புலி எப்படி தெரியுமா இருக்கும்? எரும மாடு மாதிரி இருக்கும். அது இவளோட டைலாக். இங்க வந்து எரும மாடு மாதிரி இருக்க புலியை வந்து ஏஐல ஜெனரேட் பண்ணி தரேன், அதை வச்சிருங்க. உங்க மாமாவை நான் கிண்டல் பண்ணிட்டேன்னா உடனே அவருக்கு வந்துருச்சு, சப்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு நீ எனக்கு ஒரு டவல் வச்சல்லடா பெட்ல, அதை இவர் எடுத்து குளிச்சுட்டு போயிட்டாடா. என் டவல் எடுத்துட்டு வரல, சரி எனக்கு தான் வச்சிருக்கீங்கன்னு எடுத்து குளிச்சுட்டு. அப்படிலாம் இல்ல, உனக்காக இவன் எடுத்து வச்சிருக்காண்டா, ஆனா குளிக்க போறது நான் தான் டவல் எடுத்துட்டு போயிட்டாடா. ஹோட்டல் சர்வீஸ் மாதிரிமா, பெட் மேல டவல் அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிருக்கான். உனக்கு ஏன்டி வலிக்குது? உனக்கு ஏன் வலிக்குது? இதுதான் நீ பனிஷ்மெண்ட்.
தளபதி இது தளபதி. இதெல்லாம் நீங்க எதுவுமே செய்யவே வேணாங்க. நான் ஒரு மஞ்சக்கயிறு கட்டினதுல இருந்தே இதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்களா? எதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நார்மலாவே அப்படிதான் இருக்கேன். அப்படிதான் நீ கஷ்டப்பட்டு வாழணும்னு அவசியம் இல்லை. உனக்கு நான் விடுதலை தரேன். ஓகே. இதுதான் கல்யாணம் பண்றது. கல்யாணமே பண்றது இல்லையா? எத்தனை கல்யாணம் பண்ண மாட்டிக்கிட்ட பங்கு. பண்ணது இல்லைன்னு சொல்ல வரல. உசாரையா உசாரு. ஏய், எதுக்கு என் புள்ளைய அழிக்கிற? இங்க பாருங்க, ஒரு லெக் பீஸ். இது ராகேஷ்க்கு, தை உங்களுக்கு. வாங்கிட்டு வராத உன் பையனை கேளு, என்ன ஏன் கேட்கற? 2 பீஸ் வாங்கி வந்தா 2 பீஸ் வாங்கி வந்தேன். சொன்னதை செய்யறதுதான் இந்த ராக்கெட். ரெடியா சுக்கா? இல்ல சுக்கா இப்பதான் விசில் வருது. அங்க இங்க சுக்கா இருக்கா? அப்ப இங்க என்ன பண்றீங்க? இது வந்து இதுதான் பிரியாணி. சூப்பர். 65 மசாலா போட போறேன். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். 3 ஸ்பூனா கூட போட்டுக்கலாம். ஓகே. இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் தனியா தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த எவ்வளோ போடணும்? போடு, வெள்ளி போடு. போடுறா? ம். போதும். ஒரு ஜாஸ்தியா இருக்கும் வேணா. போடாத. கறிக்க போது. லெமன் ஜூஸ், அப்புறம் தயிர். அது புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு. இப்போ மிக்சிங். இதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு பொரிக்கிறது. ஏண்டா உங்க 2 பேரையும் கடிச்சாங்க, அவனை திருப்பி நான் கடிக்கலாம்னு நினைச்சேன். பழி வாங்குறது என்ன நான் பண்றீங்கடா? எப்படி முன்னாடியே சுதாரிச்சு இருக்கே பாடம் பாத்தியா? இப்ப நான் கடிச்சிடலாமா? நோ. நோவா? பாவம் வயசான மக்களே, அடுத்த தடவை கடிக்கலாமா வேணாமான்றதை நீங்க சொல்லுங்க. வா. அடுத்தையே விட்டான். சீரக சம்பா. ஓகே, போடுங்க. பச்சை கலர்ல இருக்குன்னா இது நெய் ஊத்தம்மா, நெய் ஊத்து. மூணு தட்டு மூணு. புகை வெளியே வருது. எவ்வளவு நேரம் இப்படி மூடி வைக்கணும்? அந்த புகை அப்படியே உள்ள அதுவா, அது அப்படியே ஒரு மணி நேரம் ஊறும். மேல ஒரு வெயிட்ட வச்சுட்டா அது பாட்டுட்டு இருக்கும். டெஸ்ட் பீஸ் ஃபார் சிக்கன் 65. எண்ணெய் இன்னும் காயல, அதுக்குள்ள டெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, அப்ப நானும் இதை பொரிச்சு வறுத்துடுறேன். எதை வறுக்க போறீங்க? தந்தூரி. வாங்க ஓபன் பண்ணலாம். புகையெல்லாம் போய்விட்டது. ஐயோ, ஸ்மெல்லு சூப்பரா வருது. சார்கோல் ஸ்மெல். இப்போ இதை பொரிச்சிடலாம். வாவ், அப்படியே பீஸ் கரெக்டா வாங்கி வந்திருக்கேனா? அருமையாக இருக்குது. நண்பருக்கான் ராக்கி பாய் பார்க்க போறாரு. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டே பார்க்க. நீதான். சரி, சௌபி டேஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட் எல்லாம் உன் வேலை. என்ன எல்லா டேஸ்ட்டும் என்கிட்டயே கொடுக்குறீங்க? நீங்க தான் லேபரேட். ஒரு படத்துல ஊதிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும், டீ கடைசி வரைக்கும் குடிக்காம அந்த மாதிரி. நாராயணா 65 ரொம்ப சூடா இருக்கு. நாராயணா பக்காவா இருக்கு. இந்த கடைசியா ஆண்டி போதும் நாங்க உப்பு அப்ப கொஞ்சம் போட்டு விட்டா கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. அப்பவே 2 பேரும் கத்துறோம், தந்தூரி ரெடியா? ரெடி. செமையா வந்திருக்கு.
சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி. ரொம்ப நாள் கழிச்சு சண்டே சமையல் பண்றோம். இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 65, மட்டன் சுக்கா, சிக்கன் தந்தூரி, ஆனியன் ரைத்தா, திண்டுக்கல் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி சுட சுட தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். ஸோ இந்த வாரம் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் சண்டே சமையல் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு எது பார்க்கணும்னு தோணுதோ கமெண்ட் சொல்லுங்க, நாங்கள் அதையும் இன்க்ளூட் பண்றோம். இந்த மாதிரி சூப்பர் பார்க்க வரோம். அது வரைக்கும் டாடா பை பை, see you.